திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் திருமலைசி ஆழ்வார் அவருடைய சீடன் கணிக்கண்ணனோட வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, கணிக்கண்ணன் தினமும் காலையில் போய் உஞ்சவிருத்தி எடுத்து வந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வயசான பெண்மணியும் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வயதான பெண்மணி, தனக்கு வயசாயிட்டு வருதே, உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுமோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, கணிக்கண்ணன் அவங்களுக்கு மீண்டும் இளமை திரும்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாரு. இது கேள்விப்பட்ட அந்த பகுதியினுடைய ராஜா, தனக்கும் இளமை திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கண்ணனை வர சொல்கிறாரு. கணிக்கண்ணன் அப்படி எல்லாருக்கும் பண்ண முடியாது, என்னுடைய குருவான திருமலைசை ஆழ்வார் சொன்னார்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜாவுடைய பேச்சை நீ மீறி விட்டாய் அப்படிங்கிற காரணத்தினால அவனை உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேற சொல்கிறாரு. அழுதுகிட்டே கணிக்கண்ணனும் வந்து திருமலையாசி ஆழ்வார்கிட்ட நடந்ததை சொன்ன உடனே, அப்படின்னா உனக்கு மரியாதை இல்லாத ஊரில் நானும் இருக்க மாட்டேன், வா பெருமாள்கிட்ட போய் இதை முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த பெருமாள்கிட்ட போனவுடனே, இப்படி நடந்திருக்கே, நாங்கள் 2 பேரும் இந்த ஊரை விட்டே போகிறோம், நீ மட்டும் ஏன் இங்கே பாம்பு மேலே பாயில் படுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க, நீயும் வா அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறாரு. தன்னுடைய சீடன் கூப்பிட்ட உடனே பெருமாளும் திருமலைவாசி ஆழ்வாருக்கு பின்னாடியே நடந்து அப்படியே வந்துடுறாரு. உடனடியாக மகாலட்சுமியும் அந்த ஊரில் இருந்து வந்துடுறாங்க. ஒரே இரவில் அந்த திருவெக்காங்கிற ஊர் கடவுளுடைய கிருபை இழந்து காடு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் அந்த கோயிலை திறந்து பார்த்தப்போ கடவுள் சாநித்தியம் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு உடனடியாக ராஜா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. ராஜாவும் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு திருமலைசை ஆழ்வார்கிட்ட போய் தவறை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனடியாக திருமலைசை ஆழ்வாரும் சீடனோடு சேர்ந்து ஊருக்கே திரும்பி வர்றாரு. அவரு கூடயே அந்த பைனாகப்பாயில் போன பெருமாளும் திரும்பி வந்துடுறாரு. அப்படி ஒரு நாள் தங்கி இருந்த இடத்தை ஓர் இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அழைக்கிறாங்க. அப்படி தன்னுடைய சீடனுக்காக பெருமாள் வந்ததுனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற பேரில் அந்த கடவுள் அழைக்கப்படுகிறார். இப்பவும் நம்ம போனால் அதை பார்க்கலாம். கடவுள் அவ்வளவு அற்புதமாக நம்மோடு வருபவர். நாம் தான் அவரை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு தெரிஞ்சுக்குவோம். நன்றாக வாழ்வோம்.